ஹாய், ஃப்ரீ சம்மர் கோர்ஸோட செகண்ட் கிளாஸ் ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சுப்ரியா, அதிரா ஆரி டிசைன்ஸ்லேருந்து. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிக்கிற சொல்லியிருந்தேன் முன்னாடியேவும். இதுதான் நம்மளுக்கு பேசிக் தேவையான முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு 2 ஃப்ரேமு, கிளாத்து, இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேம் வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வாங்க தேவையில்ல. சின்னது வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆர்டர் எடுத்து வெளியே பண்ணுறோன்னா நம்மளுக்கு பெரிய ஃப்ரேம் இருந்தால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் 18 இன்ச் வாங்க சொல்லியிருந்தேன். இந்த கிளாத், இந்த ரோப் எப்படி சுற்றுறது அப்படின்றத போன வீடியோலேயே எப்படி சுற்றுறேன்னு சுற்றி காமிச்சிருந்தேன். அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ப்ளேலிஸ்ட்டு ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அப்படின்னு ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் எப்படி சுற்றுறது, நாடா எப்படி சுற்றுவது அப்படின்னு தனியாக வீடியோவே இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் அவங்க டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஃப்ரேமையும் பிரிச்சுட்டு அடியில் இருக்க ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பாப்ளின் கிளாத்தை போட போகிறோம். பாப்ளின் கிளாத் ஃப்ரண்ட் பேக் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு ஓரமாக போடுங்க, அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து போடும்போது அப்படியே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஒரு ஓரத்தில் போட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா விரிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பெரிய ஃப்ரேம், ஃபஸ்ட்டு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு எந்த சைடு சுற்றுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ உங்கள் கை வாக்கில் அந்த மாதிரி மாட்டிக்கோங்க. இதை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரேமோட துணியும் செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நம்மளால் எந்த ஒரு எதுவுமே போட முடியாது. இவ்வளோ லூஸாக இருந்துச்சுன்னா அதுக்காக நம்ம கிளாத்தை டைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி டைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து துணி இழுத்தும் போது ஃப்ரேம் வந்து கலந்து தனியாக வராது. இப்போது கொஞ்சம் டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் இருக்க 4 விரல் மேலேயும் கட்டை விரல் இந்த ஃப்ரேமோட இங்கே இந்த மாதிரி இங்கே பிடிச்சிக்கிறேன். மீதி 4 விரல் மேலே இருக்குது. இந்த கை வந்து 4 விரல் அடியிலையும் ஒரு விரல் மேலேயும் துணியில் பிடிச்சிக்கிறேன். ஒரு 4 விரல் அடியில் இந்த துணியை பிடிக்கிறேன், ஒரு விரல் மேலே இந்த துணியை பிடிக்கிறேன். இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுக்கிறோம். இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஒரே சைடே இழுத்து டைட் பண்ணக்கூடாது. ஃப்ரேம் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ரொம்ப நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும். நமக்கு நீடில் ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு லூஸும் இல்லாமல் டக்கு நீடில் வந்து வெளியே வரும். அது மாதிரி ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளாத் லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நீடில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வராது. ரொம்ப த்ரெட்டு கட் ஆகுறது இல்லை நீடில் சிக்கிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை சரியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலேவும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கிளாத் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், தட்டினா சத்தம் கேட்கல. நல்லா தட்டினோம்னா டப்புன்னு இப்போ பலூனில் அடித்தோம்னா ஒரு சவுண்ட் கேட்கும் தெரியுமா, அந்த மாதிரி சவுண்ட் கேட்கணும். அந்த மாதிரி எனக்கு இதில் கேட்கலை. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் இந்த இதை டைட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இதை பிடிக்கிற கஷ்டமாக இருக்குன்றனால துணியை வச்சு பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். எனக்கு எவ்வளோ டைட் வேணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டுக்கேன். ஏன்னா டைட்டாக கிளாத் வந்து நல்ல டைட்டாக இருந்தால் தான், நல்ல க்ரிப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது நீடிலும் ஃப்ரீயாக போயிட்டு வரும். கிளாத்தில் த்ரெட்டும் சிக்காது, அந்து போகாது. அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் கிளாத் ஃபிக்ஸிங் தான். அதை கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு கிளாத் நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி இருக்குது. சவுண்ட் கேட்குதா? இந்த மாதிரி சவுண்ட் கேட்கணும். இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ கை வச்சாலும் அமுந்தாது, எதுவும் பண்ணாது. இதே மாதிரி நீங்கள் கிளாத்தை ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே வரைகிறது, எழுதுறது,
இந்த ப்ளவுஸ் மார்க் பண்ணுறேன் எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கீழே வச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஏற்றணும். ஃப்ரேமில் ஏற்றிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இழுத்தும் போது அந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஒரு சைடு ப்ளவுஸ் ஏற்றிருக்கும், இறக்கியிருக்கும், பேக் சைடு வரைகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரெக்டாக வராது. அதனால் வரைஞ்சிட்டு தான் நீங்கள் ப்ளவுஸை இதில் ஏற்றணுமே. அதாவது வரைகிறதுனா மார்க் பண்ணுறது, ட்ரேஸ் பண்ணுறதுனா இதில் வச்சு பண்ணிக்கலாம். மார்க்கிங் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங்லாம் ஆரம்பிக்கிறீங்கன்னா துணியில் மார்க் பண்ணிட்டு தான் ஃப்ரேமில் ஏற்றணும். ஃப்ரேமில் ஏற்றின பின்னாடி நம்ம எந்த ஒரு மார்க்கிங்கும் பண்ணக்கூடாது. அதே ஆரி காட்டில் போட்டு பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத் வந்து எல்லா சைடும் ஈவனாக 4 சைடும் இழுத்து கட்டியிருப்போம். அதனால் நம்ம எங்கனுக்குள்ளே தேவையோ அங்கே வரைஞ்சிக்கலாம். ஆனால் இது வந்து ரவுண்ட் ஃப்ரேமில் அந்த மாதிரி வராது. ரவுண்டாக போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அந்த சைடு கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி வரும். அதனால் ஈவனாக வரணும், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், கரெக்டான அளவு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃப்ரேமில் ஏற்றணும். இப்போ இது பாப்லின் கிளாத் அப்படின்றதுனால நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு இழுத்து எல்லா பக்கமும் இழுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளவுஸை நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன், இதை போட்டு இப்படி இழுக்கலாமான்னு கேட்டால் இழுக்கவே கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது இதில் வந்து ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இழுத்தோம், ஏதாவது ஒரு சைடு பிடிச்சி இப்படி இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இதை எல்லா சைடும் பிடிச்சி இழுத்தோம் இந்த பாப்லின் கிளாத்தை, அதே மாதிரி இதை எல்லா சைடும் பிடிச்சி இழுத்தோம்னா நூல் பிரிஞ்சு வந்து நிரடு விழுகிற மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையே நம்மளுக்கு இங்கனுக்குள்ளே கொஞ்சம் எல்லா இடத்தையும் விட இந்த இடத்துல கொஞ்சம் துணி வந்து ஷேடு வேறு மாதிரி தெரியுதா, நூல் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் விலகிடுச்சினாலே நம்மளுக்கு அந்த கேப் தெரிய ஆரம்பிச்சிடும், பிரிஞ்சு வரவும் ஆரம்பிக்கும். அதனால் ப்ளவுஸை இப்படி தேய்ச்சி பாருங்கள். தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த சைடு இழுத்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா இந்த சைடே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த சைடு இழுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி நூல் நிரடு விழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த சைடு நம்ம இழுத்தவே கூடாது. இப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ கஸ்டமருக்கு நிரடு விழுந்த மாதிரி இடையில நிரடு விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கஸ்டமர் வந்து எந்த ஒரு கஸ்டமருமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் இதை பார்த்தாங்கன்னா என்னடா நம்ம ப்ளவுஸை இப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்ற எண்ணம் தான் வரும். ஏன்னா நம்மளா இருந்தாலுமே அதானே பார்ப்போம், என்ன குறை இருக்குன்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ப்ளவுஸை ஒர்க் பண்ணுறதை விட கஸ்டமரோட ப்ளவுஸ்க்கு இன்னும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணணும். இந்த கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, எப்படிலாம் ஸ்டிச் பண்ணியிருக்கும் போது எந்த சைடு இழுக்கணும் எந்த சைடு இழுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் வர வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். இப்போது இந்த கிளாத் ஃபிக்ஸிங் எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அடுத்து நம்ம கிளாஸில் அடுத்தடுத்து வர்றது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் சம்மர் கோர்ஸாக. அதில் நீங்களும் கலந்துக்கணும், நீங்களும் கற்றுக்கணுன்னா என் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ போடும்போது நீங்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பொருள் சொன்னதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன், கார்டில் வேணுன்னா ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு என்னென்ன முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டு அடுத்தடுத்து நான் போடுறத கண்டினியூ பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் ஆரி ஒர்க் போட்டுக்கலாம். வெளியே ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் டேலண்டடான பர்சனாக மாறிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் இல்லை வேறு எதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மகிட்ட ஆரி ஒர்க் ஆர்டரும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து யூடியூப் சேனல் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.